கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ண ஒரு ட்ரிப்பு 8 நாள் காசிக்கு நான் வந்து போயிட்டு வந்தேன். காசி, அயோத்தியா இந்த 2 இடமும் போயிட்டு வந்தேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இதில நான் என்னென்ன இடம் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோயில், விசாலாட்சி கோயில், அன்னபூர்ணி கோயில், அதுக்கப்புறம் கங்கா ஸ்நானம், கங்கா ஆரத்தி இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்க வந்து அயோத்தி போனோம். அயோத்தி போயிட்டு ராம் மந்திர் பார்த்துட்டு, அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு, திருப்பி வந்து எங்கள வந்து காசியிலேயே விட்டுட்டாங்க. காசிலேருந்து திருப்பியும் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி எங்கள காசிலேருந்து சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போறதுக்கு வந்து ஒரு 2 நாளு. இங்கேருந்து சென்னையிலேருந்து காசி போறதுக்கு 2 நாளு, வரதுக்கு 2 நாளு. அதுக்கப்புறம் அங்க சுத்தி பார்க்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் ஆச்சு. மொத்தம் வந்து 8 நாள் ஆச்சு. அந்த 8 நாள்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா சொல்லப்போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்து 4:15க்கு ட்ரெயின். காலையில 4:15க்கு. அதனால வந்து ஒரு 2:30 மணி, 2 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 3 மணி அந்த டைம்ல போயிருந்தேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அதாவது இந்த ட்ரெயின்ல மொத்தமே கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல. ஸோ 200 பேரு அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்துட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ப்ரூஃப்லாம் செக் பண்ணிட்டு, அவங்கள வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணாங்க. மாலையெல்லாம் போட்டு, பன்னீர் தெளிச்சு, பொட்டு வச்சு, ஸோ நெறைய அந்த மாரி நல்ல ஒரு வெல்கம் குடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு கிட் பேக் குடுப்பாங்க. அந்த பேக்ல வந்து நெறைய பொருட்கள்லாம் இருக்கும். உள்ள வந்து அந்த கேன் இருக்கும், குடம் இருக்கும். ஸோ அந்த மாரி காசி ட்ரிப்புக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே குடுத்து எல்லாரையுமே வந்து ட்ரெயின்ல வந்து ஏத்துனாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் நடந்துச்சு. இதே ப்ராசஸ் தான் எனக்குமே நடந்துச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நமக்கு அலாட் பண்ண இடத்துக்கு போயிட்டோம். நமக்கு குடுத்தது வந்து 3 ஏசி தான். ஸோ எல்லாருக்குமே அதான் குடுத்துருந்தாங்க. ஒரு 3 பெட்டி வந்து இதுக்குன்னு தனியா ஒதுக்கியிருந்தாங்க. ட்ரெயின்ல என்னென்ன நடந்துச்சு இந்த 2 நாள்னு பார்த்தீங்கன்னா, 3 வேள சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, ஜூஸு, வாழைப்பழம் அந்த மாரி விஷயங்கள்லாம் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்க வந்து மொத்தம் 3 பெட்டியில இருந்தோம். ஸோ அந்த 3 பெட்டியில பார்த்தீங்கன்னா, நான் போனது வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு. மொத்தம் வந்து நெறைய ஒரு 4, 5 பேட்சா பிரிச்சிருந்தாங்க. ஸ்பிரிச்சுவல், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸு, ஸோ லேடீஸ்க்கு மட்டும் ஒரு தனியா ட்ரிப் அந்த மாரி நெறைய பிரிக்கும்போது, எனக்கு அமைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலான ட்ரிப்பு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, அந்த மேளம் வாசிக்கிறவங்க, வாத்தியம் வாசிக்கிறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, சாமி பாட்டு பாடுறவங்க, ஸோ இந்த மாரி நெறைய பேர் இருந்தாங்க. அவங்கவங்க கம்பார்ட்மெண்ட்ல அவங்கவங்க சின்ன சின்னதா அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டே இருப்பாங்க. நம்மலாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாரி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். போறது, வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது. ஸோ இந்த மாரி தான் வந்து ஒரு 2 நாள் ஓடிட்டே இருந்துச்சு. ட்ரெயின்ல போக, போக, போக நமக்கு வந்து அந்த குளிர் எடுக்க ஆரம்பிச்சுன்னே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பனாரஸ் அந்த ஸ்டேஷன்ல வந்து நாங்க இறங்கிட்டோம். பனாரஸ்ல இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வெல்கம் குடுத்தாங்க. அந்த காலத்தில ராஜாக்கெல்லாம் இந்த தர்பாருக்கு வருவாங்க இல்லையா? பூவெல்லாம் தூவி, அந்த மேளம்லாம் அடிச்சு அந்த மாரி பயங்கரமான ஒரு வெல்கம் குடுத்துருந்தாங்க. ஸோ மாலையெல்லாம் போட்டு பயங்கரமா இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் லைஃப்ல அதெல்லாம் அனுபவிச்சதே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து வெல்கம்லாம் குடுத்துட்டு, எங்கள வந்து ஒரு பஸ்ஸில வந்து கூட்டிட்டு போனாங்க. பஸ்ஸில கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ண வச்சாங்க. ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். அதே மாரி தான் நல்ல பெட்டு, ஏசி எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஏசி எதுக்கு அந்த குளுர்லன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தேவைப்படும். நைட்ல வந்து அந்த ஏசி டெம்பரேச்சர வந்து கொஞ்சம் அதிகமா வச்சா தான் வந்து நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். இல்லனா வந்து ரொம்ப ரொம்ப குளிரா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு அந்த ஹோட்டல். சரி ஃப்ரீயா தானே கூட்டு போறாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல போட்டு அடைக்கலாம்னு இல்லாம, நல்ல ஹோட்டலே குடுத்துருந்தாங்க. எப்படின்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாரி. ஒரு ரூம்ல வந்து 2 பேர் வந்து இருக்கிற மாரி. ஸோ நான் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் அவருக்கு டிராவல் வித் கோபிநாத்தும் போயிருந்தோம். அதனால வந்து நாங்க 2 பேரும் அந்த ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். முதல் ட்ரிப் எங்க கூட்டு போனாங்கன்னா, நமோகாத்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 2 கை வச்ச பெரிய சிலை இருக்கும் இல்லையா? ஸோ பெரிய சிலை ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிலையும் நெறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த இடத்துல அசெம்பிள் ஆயிட்டு, அங்கருந்து வந்து ஒரு க்ரூஸ் வந்து அதாவது கப்பல்ல வந்து கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் எங்க சேர்த்தாங்கன்னா, காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு கூட்டு போனாங்க. யூசுவலா பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோயில் வந்து நீங்க நார்மலா போணும்னா, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வந்து லைன்ல நின்னு போற மாரி இருக்கும். பட் வந்து இது வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண ட்ரிப். அதில வந்து நமக்கு வந்து விவிஐபி தரிசனம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குயிக்கா காசி விஸ்வநாதர் கோயில், அன்னபூர்ணி அம்மா கோயில், அப்புறம் வந்து விசாலாட்சி கோயில் இந்த 3மே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்திலேயே பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். போற வழிலாம் பார்த்தீங்கன்னா, ரெட் கார்பெட்லாம் போட்டு பூவெல்லாம் தூவி வேற லெவல்ல கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு ராஜா அந்த கோயில கட்டின ராஜா வந்தா எப்படி கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி தான் நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுத்து கூட்டு போனாங்க. எந்த இடத்துலயுமே எங்கள வந்து நிக்க வைக்கல. கரெக்ட்டா கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து பிரசாதம், அன்னதானம் மாரி நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க வந்து சாப்பாட முடிச்சுட்டு அங்கருந்து நாங்க கிளம்புனோம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே எங்க எல்லாரையும் அந்த க்ரூஸ்ல ஏத்திக்கிட்டு நம்மோ காட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கல்ச்சுரல்ஸ் ஈவென்ட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம பாரம்பரிய நடனம், அவங்க நடனம் அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாரி இந்த இடத்துல எங்க பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கமத்தோட போர்டு வச்சிருந்தாங்க. தமிழ் கற்கலாம் சொல்ட்டு போர்டு வச்சிருந்தாங்க. நெறைய இடத்துல தமிழ பத்தி நெறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. அதே மாரி அங்க இருக்க நெறைய பேர் வந்து தமிழும் கத்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து நெறைய டீச்சருங்கலாம் போய் அங்க வந்து தமிழ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையுமே நாங்க வந்து ஒரு கட்டத்தில வந்து சந்திச்சோம். தமிழ்நாட்டிலேருந்து போன டீச்சருங்கலாம் அவங்களுக்கு வந்து தமிழ் சொல்லிக் குடுத்துட்டு, அதாவது யுபில இருக்க மக்களுக்கு தமிழ் சொல்லிக் குடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் அவங்கள பார்த்தோம்.
அடுத்து அங்கே கொஞ்ச நேரம் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸிபிஷன் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ட்ரிப்பு கிளம்புச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து ஒரு இடத்துல பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் பஃபே மாரி. ஸோ எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டு அன்லிமிட்டட் தான். நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி செஞ்ச சாப்பாடு போட்டிருந்தாங்க. அதை சர்வ் பண்ணவங்கலாம் கூட தமிழ்நாட்கள் தான். ஸோ அந்த சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து லேட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து சாரநாத் மியூசியம் போனோம். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து அதாவது இவங்க அரேஞ்ச் பண்ண பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சாரநாத் மியூசியம் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அசோக் பில்லர் இருக்கு இல்லையா, அந்த இது ஒரிஜினல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தர் காலத்து பொருட்கள் நிறையா விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பில்டிங்கே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சோடனே நைட் ஆகிடுச்சு. நைட்டு வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் கிளம்பி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நாங்கள் வந்து தூங்காமல் மணிக்கர்ணிகா காற்று போகிறதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து க்ரீன் லீஃப். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ஒரு 4 ரோடு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஆட்டோ பிடிச்சா கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. ஆட்டோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 150 கேட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து எப்படின்னா அவர் ஹிந்தியில் சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு எப்படின்னா 200லேருந்து 300 மீட்டர் நடந்து போகணும்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட பிறகு நம்ம சவுகார்பேட்டை சந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன சந்தை, அந்த காசி செட்டி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சந்தாக பூந்து போகிற மாதிரி இருக்கும். யாரை கேட்டாலுமே அங்கே வந்து வழி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கனால வந்து எல்லாருமே ஒரு ஹாப்பனிங்காக இருக்காங்க. எல்லாருக்குமே பதில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து சந்தாக போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட் வந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே அங்கே வந்து பிணங்கள் வந்து எரிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையாக தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் பிணங்கள் எரிச்சிட்டே இருப்பாங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வருவாங்க. லேடீஸ் வருவாங்க. அதே மாதிரி பிணங்கள் எரியிற வாசனையே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அகோரிகள் நிறையா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. நிறைய பேர் இல்ல. நான் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சடலமா வந்துச்சு. ஒண்ணா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மாத்தி எரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து போயிட்டே இருந்தாங்க. அங்கேயே வந்து டீ எல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து நார்மல் பிளேஸ் மாதிரி தான் அவங்க வந்து அத பண்றாங்க. அத பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மணிகர்ணிகா காட்லேருந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு சிவன வச்சு ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கோவில், அதுக்கப்புறம் வந்து இந்த சுடுகாடு எல்லாமே பக்கத்திலேயே தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நாங்க வெளிய கிளம்பிட்டோம். இந்த மணிகர்ணிகா காட் போற வழி இருக்கு இல்லையா, சின்ன சின்ன சந்தா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த பாங் பால்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள் வந்து விப்பாங்க. ஸோ போற வழியிலே வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதுக்காக நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நான் அதில வந்து ஸ்ட்ராங்கு, மீடியம் அந்த மாரி நெறையா இருக்கும். ஸோ அதில வந்து நான் வந்து ரொம்ப கம்மியானதே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஊர் தெரியாத ஊர்ல இருக்கோம். ஸோ அதனால வந்து சேஃபா போயிட்டு வரணுன்றதுக்காக. ஸோ அது மாரி வாங்கி குடிச்சேன். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போகும்போது அந்த மில்க் வச்சு ஒரு ஸ்வீட் ஒண்ணு. ஸோ அது பேர் எனக்கு தெரியல. அந்த பாலோட நுரையெல்லாம் எடுத்து ஒரு கப்புல வச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்னோ மாரி. ஸோ அது வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாரி மணிகர்ணிகா காட் போற வழியிலேயே வந்து சாப்பிடுற ஐட்டம் வந்து நெறைய விக்கும். ஸோ அதில வந்து எல்லாமே வந்து டேஸ்ட்டா தான் இருக்கு. எல்லாமே நல்லாவே பண்றாங்க. ஜென்யூனா இருக்காங்க. யாருமே வந்து பிரைஸ வந்து அதிகமா குறைச்சு அதெல்லாம் சொல்லி விக்கிறதே இல்ல. எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்க மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, காலபைரவர் கோயில் வந்து பக்கத்துலன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து அதுவும் நடந்தே போற மாரி சொன்னாங்க. அதனால அங்க போயிட்டு, ஸோ அர்ச்சனை பொருட்கள்லாம் வந்து வாசல்ல வித்தாங்க ஒரு ₹100க்கு. ஸோ அத வாங்கி எடுத்துட்டு போயிட்டு குடுத்துட்டு வந்து சும்மா ஒரு ஆஃபரிங் மாரி குடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ உள்ள பார்த்தீங்கனாலே நெறைய அந்த மந்திரிக்கிறது அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ வந்து வாங்கி டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு ரூம்ல வந்து படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, காலைல சீக்கிரமா எழுப்பிட்டாங்க. எழுப்பிட்டு ஹனுமான் காத்துக்கு நீங்க வந்து குளிக்கவே தேவையில்ல. குளிக்காம கூட வரலாம்னு சொல்லி கூட்டு போனாங்க. அங்க கூட்டு போனா அந்த கங்கா ஸ்நானம் பண்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு தனியா ஒரு இடமெல்லாம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாரி. ஸோ அங்க வந்து எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மள சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்கேருந்து வந்து பாரதியார் வந்து இங்க வந்து தங்கியிருந்தாராம். ஸோ அந்த வீட்டுக்கு வந்து பார்க்க போயிருந்தோம். அங்க வந்து அவர் யூஸ் பண்ண பொருட்கள் அந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, சங்கரர் மடம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, பாரதியாருமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்து இங்க வந்து தங்கியிருக்காரு. அதே மாரி மகா பெரியவரும் கூட காசியில வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன பத்தி சொல்லுது. அதே மாரி அகத்தியர் வந்து காசியிலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்றது மாரி சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நல்ல ஒரு வெல்கம்லாம் பண்ணிட்டு, அங்க வந்து நெறைய கல்ச்சுரல்ஸ் ஈவென்ட்லாம் நடத்தியிருந்தாங்க. அதே மாரி நெறைய பேர் வந்து பேசுனாங்க. ஸோ அதாவது கல்ச்சுரல் சம்மந்தம், அதாவது காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்கு? காசி வந்து ஒரு கல்ச்சுரல்ல எவ்வளோ ரிச்சான பிளேஸு, அந்த மாரி விஷயங்கள், அந்த மாரி அந்த ஊரு பாடல், நடனம், நெறைய பேர் அவார்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா? இந்த மாரி கலையில. ஸோ அவங்கள பத்தியெல்லாம் நெறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த யுனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பயங்கர பெருசு. ஸோ நடுவுல வந்து ஒரு பிரேக்ல வந்து வெளிய போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். ஸோ யுனிவர்சிட்டிய சுத்தி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு.
ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இதுக்கு போனோம். நமோ காட்டுக்கு போனோம். ஃபர்ஸ்ட்டு வந்தோம் இல்லையா, அந்த கை வச்சிருப்பாங்க சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அங்க வந்து கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நடந்த மாரி நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்லாம் பரதநாட்டியம் அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு க்ரூஸ்ல ஏறுனோம். க்ரூஸ்ல எதுக்காக ஏறுறோம்னா, கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்காக. இங்க காசியில பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 6:30 மணிக்கு மேல ஒரு கங்கா ஆரத்தின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. 2, 3 இடத்துல நடத்துறாங்க. ஸோ நாங்க வந்து அந்த மெயின் ஆரத்தி பார்க்கறதுக்காக க்ரூஸ்ல கூட்டு போனாங்க. பட் வந்து எங்களால வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா, அது தப்பு நம்மளது தான். நம்ம டீம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கொஞ்சம் வயசானவங்க. அதே மாரி அவங்க குடுத்த டைமுக்கு மீறி நெறைய இடத்துல நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணனால, கரெக்ட்டா அந்த க்ரூஸ்ல வந்து ஏற முடியல. க்ரூஸ் எப்படின்னா, யாரு சீக்கிரமா போறாங்களோ, அவங்க வந்து அந்த கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துல முன்னாடி போய் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய போட் வந்து எங்கள தாண்டி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க போம்போது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு தள்ளி தான் நிறுத்த முடிஞ்சுது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் பார்த்தோம். பட் வந்து ஓகே தான். ஸோ நம்ம ரீல்ஸ்லலாம் பார்க்குற மாரி ரொம்ப கிட்ட பார்க்காம கொஞ்சம் தூரத்துலருந்து பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள வந்து அந்த க்ரூஸ் வந்து ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. ஸோ அங்கேருந்து அந்த வேன்ல வச்சு பிக்கப் பண்ணி கூட்டு போயிட்டு எங்கள ஹோட்டல்ல விட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இதுக்கு போறோம். பிரயாக்ராஜ் போறோம். ஸோ அங்க வந்து திரிவேணி சங்கமத்துக்காக. ஸோ அங்கேருந்து பெரிய பஸ்ல கூட்டு போனாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் நாங்க போனது வந்து ஒரு மினி பஸ் மாரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 மினி பஸ்ஸ கம்பைன் பண்ணி ஒரு பெரிய பஸ்ஸா போட்டு எங்கள வந்து அந்த பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரயாக்ராஜ் கூட்டு போனாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வரவேற்பு குடுத்தாங்க. ஸோ எப்படி நமக்கு பனாரஸ்ல குடுத்தாங்களோ, அதே மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய அஃபிஷியல்ஸ்லாம் அந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நமக்கு வெல்கம் பண்றதுக்காக. பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரூஸ்ல கூட்டு போயிட்டு, இந்த திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 3 இதுவும் ஒண்ணா சேரும். அதாவது சரஸ்வதி, கங்கா, யமுனா. ஸோ இந்த 3 நதியும் ஒண்ணா சேர்ற இடத்துக்கு கூட்டு போயிட்டு, ஸோ அங்க வந்து புனித நீராடலுக்காக கூட்டு போனாங்க. அங்க தான் வந்து அந்த தீர்த்தமே எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கங்கா தீர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்து கங்கையில எடுத்தோம்னா, அது வந்து நெறைய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டெட் பாடியோட பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நல்லதுக்கு இல்ல. அதனால இந்த இடத்துல மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதப்படி நாங்க வந்து பண்ணோம். எங்கள வந்து அந்த க்ரூஸ்ல கூட்டு போயிட்டு, அங்கருந்து இதுக்காகவே வந்து ஒரு சேஃப்டியா ஒரு இது பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன இடம் மாரி. ஸோ நம்ம வந்து அந்த கங்கா ஸ்நானம் எடுக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, அங்கேருந்து வந்து நாங்க திருப்பியும் க்ரூஸ்ல ரிட்டர்ன் ஆயிட்டு, நாங்க அந்த பிரயாக்ராஜ் வந்து வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு கூட்டு போனாங்க. ஸோ இது வந்து அங்க வந்து பயங்கர ஃபேமஸான ஆஞ்சநேயர் கோயில்னு சொன்னாங்க. ஸோ பயங்கரமா பெருசா இருக்கும் சிலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் நம்மள வந்து விஐபி லைன்ல வச்சு கூட்டு போயிருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து நம்ம வந்து ஒரு படியில ஏறி மேல போயிட்டுருப்போம். கீழ பள்ளத்தில வந்து படுத்து கிடப்பாரு. ஸோ பயங்கர பெருசா இருப்பாரு. அவரு முகம் மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். அந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்காரு. ஃபேஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்க மாரி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற மாரி இல்ல. இதுல கொஞ்சம் ஆஞ்சநேயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 1 செகண்ட், 2 செகண்ட் தான் பார்க்க முடியும். பயங்கரமான கூட்டம் இருக்கனால பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளத்தில சொல்லிடுவாங்க. இந்த பள்ளத்தில தான் உள்ள படுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு, பெரிய சிலையா வந்து படுத்திருப்பாரு. நான் பார்த்தேன். இதுல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதில அட்டாச் பண்றேன். பட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த இடத்துல நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு டிவைன் எனர்ஜி அங்க இருக்கிறத வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாராயண டெம்பிள், சுவாமி நாராயண டெம்பிள் சொல்லிட்டு அதுக்கு போயிருந்தோம். அத முடிச்சுட்டு வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு போயிருந்தோம். கல்ச்சுரல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க தங்கி இருந்த இடத்துக்கு வந்து போயிட்டோம். புதுசா வந்து ஒரு ஹோட்டல் குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கு நாங்க வந்து போயிட்டோம். முடிச்சுட்டு நாங்க வந்து அடுத்த நாள் காலையில இங்கேருந்து கிளம்புறோம். எங்க போறோம்னா, ராம் மந்திர். ஸோ மிகப்பெரிய ராமர் கோயில் கட்டுனாங்க இல்லையா? ஸோ அத வந்து பார்க்க போறோம். பயங்கர குளிருங்க. காசிய கம்பேர் பண்ணும்போது, இங்க வந்து அயோத்தியால வந்து குளிர் ரொம்ப அதிகம். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேபாளே வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ராம் மந்திர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்துச்சு. நம்ம திருப்பதிலாம் சொல்லுவோம் இல்லையா? பயங்கர செக்கப். ஒரு 4, 5 இடத்துல செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஸோ, அதனால வந்து பெருசா நம்மளால எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. மொபைல்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் கடைசியா 1, 2 கிளிப்பு மட்டும் நம்ம வெளியிலேருந்து எடுத்தோம். பட் வந்து கோயில் பார்த்தீங்கன்னா, பயங்கர பெருசு. ஃபுல்லாவே மார்பிளாலே கட்டியிருக்காங்க. இன்னுமே வந்து அந்த ஒர்க் முடியல. கம்ப்ளீட் ஆவல. இன்னுமே நெறைய விஷயங்கள் அதாவது கம்ப்ளீட் பண்ண பிறகுமே நெறைய விஷயங்கள வந்து டெக்கரேஷன் மாரி பண்ணி கொஞ்சம் இன்னும் அத அழகுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ராமர் சிலைலாம் இருக்கு இல்லையா? ஸோ நல்ல ஒரு கருங்கலான கருப்பு கலர்ல ஒரு ராமர் சிலை அது. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க பார்த்துட்டு வரதுக்கு. நீங்க வந்து ரொம்ப நேரம் பார்க்கலாம். எப்படின்னா, அந்த ஒரு லைன்ல அப்படியே கூட்டிட்டு போவாங்க. நீங்க போகும்போதே அவர பார்த்துக்கிட்டே போ முடியும். ஸோ அந்த மாரி ஒரு அமைப்புல வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியோட இருப்பாரு. அது வந்து பளிங்கு சிலையா இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபோன் எடுத்துட்டு போயிருந்தா கூட பெருசா எதுவும் எடுத்திருக்க முடியாது. எப்படின்னா, ஃபுல்லாவே பனியா தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, தூரத்துலருந்து பார்த்தா தெரியாது. அந்த அளவுக்கு பனியா தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு வரோம் திருப்பியும். இங்க அயோத்தியாலேருந்து பனாரஸுக்கு போனோம். ஏன்னா, பனாரஸ்ல தான் எங்களுக்கு வந்து ட்ரெயினு. இன்னைக்கு நைட்டு தான் ட்ரெயின். ஸோ அதனால போறோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, டிஎஃப்சி மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்துனாங்க.
ஸோ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து நைட்டு தான் போனோம். நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாரீ அந்த மாதிரி ஆர்னமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவு எங்களுக்கு தேவையானது நம்ம வாங்கணும் இல்லையா? காசிக்கு போயிட்டு வரோம். யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கிஃப்ட்டெல்லாம் கொடுக்கணும். ஸோ விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து திருப்பி நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கூட்டு வந்து நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம பனாரஸ்லேருந்து சென்னைக்கு வரப்போகிறோம் இல்லையா? அதே ட்ரெயினில் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்க தமிழ் கற்றுக்கிறதுக்காக வராங்க. அவங்க வந்து ஒரு 2 பெட்டி ஃபுல்லாக வராங்க. ஸோ அவங்களுமே இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம ட்ரெயின் தான் 2மே. நம்மளும் ஒரே ட்ரெயின் தான், அவங்களும் ஒரே ட்ரெயின் தான். நம்ம இந்த பக்கம் ஒரு 3 பெட்டி, அவங்க அந்த பக்கம் ஒரு 2 பெட்டியில இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்து திருப்பி வந்தோம். ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா, அதே தான் 2 நாள் ட்ராவல். ஸோ அதே மாரி வந்து சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லாமே வந்து ஐஆர்சிடிசிலேயே வந்து குடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்துருச்சு. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இப்போ நமக்கு எல்லாம் போர் அடிக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அந்த பக்கம் ஸ்டூடெண்ட் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாட்டு, டான்ஸு, கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து நம்மகிட்ட ஒரு தமிழ்ல இதுக்கு எப்படி சொல்லணும், தமிழ்ல இதுக்கு எப்படி பேசணும்னு சொல்லிட்டு தமிழ் கத்துக்கிறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிப்புங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்புனா ஒரு அந்த மாரி ஒரு போரிங்கா பஜனை பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு இல்லாம, ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு ட்ரிப்பு. ஃபுல்லாவே வந்து கவர்மெண்ட்டே வந்து நமக்கு வந்து கைட் பண்ணனால, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம, டிராஃபிக் இல்லாம, நம்ம வண்டி போச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து எஸ்கார்ட் வந்து ஒரு ஜீப் போரும். அதே மாரி நம்ம மொத்தம் ஒரு 5 பஸ்ஸுன்னு வச்சுக்கங்களேன். 5 பஸ்ஸும் ஒண்ணா தான் லைனா போகும். ஸோ அதில வந்து ஒரு பஸ் எடுக்கலனாலும் இன்னொரு பஸ் எடுக்க மாட்டாங்க. எல்லா பஸ்லயும் எல்லாரும் ஏறுன பிறகு தான் இருப்பாங்க. அதே மாரி நான் வந்து ஒரு நடுவுல வந்து ஒரு இடத்துக்கு போனோம் சொல்ல மறந்துட்டேன். ராமர் வந்து இந்த போர் எல்லாத்தையும் ஜெயிச்ச பிறகு வந்து சயாறு நதிக்கரையில வந்து அந்த பாவம்லாம் போறதுக்காக நீராடினார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலயுமே நெறைய பேர் குளிச்சுட்டு அந்த தீர்த்தம்லாம் எடுத்துட்டு போனாங்க. எனக்கு வந்து அந்த தண்ணி கொஞ்சம் கிளீனா இல்லாத மாரி இருந்துச்சு. அதே மாரி அடுத்து ட்ரிப்பு போனா நான் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வராதனால நான் வந்து அங்க குளிக்கல. ஸோ இந்த இடமும் நாங்க பார்த்திருந்தோம். ஸோ இதெல்லாமே பார்த்து முடிச்சிருந்தோம். பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாவும் இருந்துச்சு. ஒரு தெரியாத நெறைய பேர் கூட சேர்ந்து ஒரு போறோம். அது ஒரு நல்ல விஷயம். நல்லா இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் ட்ரிப்ல இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி நெறைய விஷயங்கள் காசிக்கும், தமிழ்நாட்டுக்கும் இருக்க தொடர்பு வந்து நம்மளால உணர முடிஞ்சது. நெறைய பேரு அங்க வந்து தமிழ் பேசுறாங்க. தமிழ் ஆட்கள் வந்திருக்காங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலை இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, அதில வந்து தமிழ்லயே எழுதியிருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அங்கேயும் போனீங்கன்னா, நெறைய அதே மாரி தான். நம்மள வந்து வெல்கம் பண்ணி, நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் பேசுனாங்க. நெறைய பேரு திருக்குறள்லாம் அவங்க பேசுறாங்க. பார்க்கும்போது யூபியில இருக்கிற மக்கள் வந்து, அந்த ஹிந்திக்காரங்க வந்து தமிழ் பேசுறது, திருக்குறள் பேசுறது, திருவள்ளுவருக்கு வந்து மரியாதை செலுத்துறது, நடு ரோட்ல வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு சிலை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஹிந்தி கத்துக்குவோமா மாட்டோமாங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே தமிழ் கத்துக்குவாங்க. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ்ல போர்ட் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தமிழ வந்து ரொம்ப புடிச்சு கத்துட்டு இருக்காங்க. யாருமே ஃபோர்ஸ் பண்ணி இல்ல. சந்தோஷமா புடிச்சு கத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ட்ரிப்பு எப்படி போகணும்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஒரு அக்டோபர், நவம்பர் டைம்ல வந்து இதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வரும். ஸோ அத வந்து தெரிஞ்சுக்கணும்னா காசி தமிழ் சங்கமம்னு சொல்லிட்டு வந்து ஒரு Instagram பேஜ் இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் பேஜ். நான் அந்த லிங்க் குடுக்குறேன். அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி அவங்க நோட்டிஃபிகேஷன் குடுத்தோனே நாங்க வந்து அத எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எந்த மாரி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அது எப்படி அப்ளை பண்ணணும், என்னைக்குள்ள பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கான சிலபஸும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி குடுத்துருவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் நடக்கும். அது ஆன்லைன்ல தான் நடக்கும். நீங்க வீட்லயே கூட எழுதலாம். ஸோ நீங்க எழுதுவீங்க. அதுல வந்து யாரெல்லாம் வந்து மெரிட் மாரி செலக்ட் பண்றாங்களோ, அதுவும் எப்படின்னா, இப்ப சென்னைன்னா, சென்னையில இருக்கவங்க எல்லாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கோட்டா வச்சிருப்பாங்க. இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேத்த மாரி அவங்க வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூலாம் ஃபோன்லயே வந்து இன்டர்வியூ நடந்து, ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஃபேமிலிலேருந்து ஆல்ரெடி யாராவது வந்திருக்காங்களா? இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா, உங்க ஃபேமிலிலேருந்து ஒருத்தர் தான் வரணும். ஒரு வாட்டி தான் வரணும். அது மாரி தான் அவங்க நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து ஒரு டெபாசிட் வந்து ஒரு ரூ. 1500 கட்ட சொல்லுவாங்க. இது வந்து ரீஃபண்டபிள். ஏன்னா நெறைய பேர் வந்து செலக்ட் ஆயிட்டு கடைசியில வரமாட்றாங்க. ஸோ இப்படி வராம இருக்கும்போது வேற ஒருத்தர் வந்து போற சான்ஸ வந்து மிஸ் ஆகுது இல்லையா? அதனால வந்து ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் ஒண்ணு வாங்குறாங்க. ஸோ நீங்க வந்து விசிட் பண்ணி நீங்க அந்த ட்ரிப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கான ஐடி கார்டு எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்கள வந்து சேஃபா கூட்டிட்டு போயிட்டு, சேஃபா கூட்டிட்டு வந்துருவாங்க. கூடவே டாக்டர்ஸ் எல்லாமே கூடவே உங்க ட்ரிப்லயே வருவாங்க. இதுதான் வந்து நான் இப்ப காசி தமிழ் சங்கம் வழியா காசிக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் இதில வந்து கூட, குறைச்சி இல்லாம எல்லாத்தையும் நான் வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயும். இதே மாரி நெறைய வீடியோக்கள்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.